Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing Samuel Taylor Coleridge's Dejection and Ode. அந்த டைட்டில்லே நமக்கு தெளிவா இருக்கு. என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு dejection. The second one is an ode. Dejection அப்படின்னா a state of hopelessness. The poet feels hopeless. The poet feels despair in his heart. Despair அப்படின்னா விரக்தி. வாழ்க்கையில அவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கல. என்ன விஷயம்? சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் வந்து ஒரு பேசிக்கலி he was a romantic poet. அப்ப ஒரு போயட்டுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். What do you mean by inspiration, teachers? What do you mean by inspiration? இன்ஸ்பிரேஷன்ங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை இட்ஸ் கால்டு உத்வேகம். ஒரு ஊக்கம், ஒரு உத்வேகம். ஊக்கம்னா மோட்டிவேஷன் ஆயிரும். ஒரு உத்வேகம், ஒரு தூண்டல் இருக்கணும். ஆனா இவருக்கு அந்த தூண்டுதல் கிடைக்கவில்லை, அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கல. அப்ப ஒரு கவிஞனுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலன்னா பயங்கர விரக்தியில இருப்பான், ரொம்ப சோகமா இருப்பான். அந்த மாதிரி சோகமாக இருக்கும் பொழுது எழுதப்பட்ட கவிதை தான் இந்த ஒரு கவிதை. இந்த கவிதை வந்து எந்த பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய ஒரு ஓடு படிச்சோம். அந்த ஓடுடைய டைட்டில் என்ன? ஓட் டு ஓட் ஆஃப் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மோர்டாலிட்டி அப்படின்னு ஒரு ஓடு இருந்தது இல்லையா? ஓட் ஆஃப் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மோர்டாலிட்டி ஃப்ரம் recollection of early childhood. Do you remember that poem? A poem by William Wordsworth, which was published in 2 volumes. அந்த 2 வால்யூம்ஸுக்கு ஒரு ரிப்ளை மாதிரி எழுதப்பட்டது தான் இந்த ஒரு போயம். I'm going to put it here. This poem was a reaction to Wordsworth's own poem, Ode, Intimations of Immortality from Recollection of Early Childhood. A poem written by William Wordsworth in the year 1804, and it was published in 2 volumes. அந்த போயட்ரியில, அந்த இன்டிமேஷன்ஸ் ஆஃப் ஓட்ல he speaks about the beauty of nature and how nature will inspire a man in order to write poetry. இப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு ஓடு எழுதியிருக்காரு. இட்ஸ் ஆல்சோ a long narrative poem கேட்டகரியில தான் வருது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தெளிவாக, I am not inspired, I lack inspiration. எனக்கு நீ சொல்லக்கூடிய உத்வேகம் இயற்கையிலிருந்து கிடைக்கவில்லை. வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த மட்டும் நேச்சர் இஸ் ஆல்வேஸ் வெரி லவ்விங், கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு என்ன சொல்றாரு, ஹியூமன் லாங்குவேஜ வந்து அப்படியே நேச்சருக்கு அட்ரிபியூட் பண்றாரு. மனித உணர்வு நிலை, மனிதனுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் வந்து நேச்சர் கிட்டையும் இருக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அப்போ அவரை பொறுத்த மட்டும் இல்ல, நேச்சர் இஸ் a living being. யாரை பொறுத்த மட்டும்? வேர்ட்ஸ்வர்த் பொறுத்த மட்டும் நேச்சர் இஸ் a living being like human being. நமக்கு இருக்கிற மாதிரியே ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் நேச்சருக்கும் உண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் does not accept that. He says, I am sorry my dear friend, நீ வேணுமோ அந்த மாதிரி நேச்சரை பாரு, என்ன பொறுத்த மட்டும் நேச்சர் இஸ் இமோஷன்லெஸ், இட் இஸ் ஃபீலிங்லெஸ். நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதுதான் இயற்கையில இருப்பதாக எனக்கு தோணும். நான் சந்தோஷமா இருந்தானா இயற்கை சந்தோஷமாக இருக்கும், நான் சோகமாக இருந்தா இயற்கையும் சோகமாக இருக்கும். அதனால ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், என்ன அப்படின்னா நேச்சர் இஸ் நாட் லைக் ஹியூமன் பீயிங், இட்ஸ் a lifeless thing. It only reflects the emotional state that is within us அப்படின்னு சொல்றார். Did you understand that, teachers? இந்த போயத்தினுடைய மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, in this poem reflects Coleridge's feeling of despair and melancholy. It also captures his struggle with creativity and emotional turmoil. அதாவது சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜுக்கு ரொம்ப பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்திருக்கு. என்ன பர்சனல் ப்ராப்ளம்? ஆஸ் அ போயட் he has to write
write good poetry, and great poetry is because of inspiration. ஏதோ ஒரு தூண்டல், ஏதோ ஒரு உத்வேகம் இருக்க வேண்டும். அவருக்கு அந்த தூண்டல் கிடைக்கவில்லை, உத்வேகம் கிடைக்கவில்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு. என்னால இப்படி பண்ண எழுத முடியலையே, என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அழகான கவிதை வெடிக்க முடியல. ஆனா அந்த மனுஷன் பாரு எழுதிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த்தை பார்த்து ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்காரு. அவனால பண்ண முடியுது, என்னால பண்ண முடியல, அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்ல அப்படின்னு ரொம்ப இமோஷனலி டிஸ்டர்ப்டா இருந்திருக்கிறாரு. அவர் என்ன ஃபீல் பண்றாரு, ஒரு பற்றாக்குறை என்னிடம் இருக்கிறது. என்ன பற்றாக்குறை? இந்த கிரியேட்டிவிட்டி, அது எனக்கு பற்றாக்குறையாக உள்ளது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எழுதின கவிதை தான் இந்த கவிதை. Did you understand the teachers? Yes, sir. Even this poem is stated to be written under the effect of opium. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஓபிஎம் அடிக்ஷனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, நேச்சுரலா என்னால போயிட்டு எழுத முடியல. ஐ எம் நாட் நேச்சுரலி ஏபிள் டு ரைட் போயம். இயல்பாக எனக்கு கவிதை வரவில்லை. அதனால நான் என்ன பண்றேன், செயற்கையா எனக்கு இன்ஸ்பிரேஷன் வருவதற்கான ஒரு தூண்டல் வேலையை செய்யறேன். என்ன அங்க வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணாரு, இன்ஸ்பிரேஷன் வரலன்னு நேச்சர்கிட்ட ஓடினாரு. இவர் எங்க ஓடுறாரு, ஓபிஎம்கிட்ட ஓடினாரு. ஒரு சில கவிஞர்கள் விலை மாதுகளிடமும் அல்லது மதுபானத்திடமும் போனாங்க. ஒரு கோப்பையிலே என் கொடியிருப்பு, வண்ண கோலமையில் என் துணை இருப்பு. அப்படி ரெண்டும் பக்கத்துல இருக்கும்போது நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்புன்னு ஒரு கவிஞர் எழுதினார். என்ன அப்படின்னா, இது ரெண்டும் இருந்தா தான் சார் என்னால அந்த மாதிரி ஒரு அழகான மூவி லிரிக்ஸ் எல்லாம் எழுத முடியும். அப்படி இல்லைன்னா நேச்சுரலா வராது சார், நான் நார்மலா இருந்தா வராது அப்படின்னு ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. இல்ல அது ஒரு பழக்கமாக மாறிடுது. இவருக்கும் ஓபிஎம் இன்டியூஸ்டு இமேஜினேஷன் தான் இருந்தது, உள்ள ரியல் இமேஜினேஷன் இல்ல. இதுதான் அவருக்கு இருக்க மெயின் ப்ராப்ளம். திஸ் இஸ் கால்டு inadequacy of creative power. அவர்கிட்ட அந்த பவர் இல்லாம போச்சு. அந்த ஒரு சூழல்ல இவர் என்ன பண்றாரு, he is writing this poem. Did you understand the poem, teachers? Yes, sir. Yes, sir. அப்ப அழகா நம்ம போயத்துல ஒரு அழகான ஒரு எபிகிராஃப் கொடுத்திருக்காரு. இட்ஸ் கால்ட் எபிகிராஃப். EPIGRAPH. What do you mean by epigraph? Have you heard of the word epigraph? ஏற்கனவே நடத்திருக்கோம். A poem which uses a particular a small extract which introduces the poem. That is called an epigraph. It's a kind of introduction. இந்த introduction எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் 2016 19 கேட்டிருந்தாங்க. The Ballad of Sir Patrick Spens அப்படிங்கிற ஒரு பேலட்ல இருந்து ஒரு 4 லைனை இன்ட்ரோடக்ஷனாக சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் இங்க பயன்படுத்தி இருக்கிறார். ஓகேவா? What are the 4 lines? Late Esther, what to say? Sorry, let me. Late Estrine, I saw the new moon with the old moon in her arm. Okay, பாருங்க எந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பாருங்க. Late yesterday, I saw the new moon with the old moon in her arm. New moon. What do you mean by new moon, teachers? New moon day. பௌர்ணமி. பௌர்ணமியா? New moon in what do you mean by in Tamil? New moon is not Paurnami. It is Amavasai. அமாவாசை. அப்ப அவர் சொல்றாரு அமாவாசை இரவு அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் ஸ்கைல மூணு தெரியுமா? அமாவாசை இரவுல நிலவு தெரியாது. அப்ப அந்த இரவு எப்படி இருக்கும் அப்படின்னா கும்மிருட்டாக இருக்கும். அந்த இருட்டை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. I fear my master dear. பாருங்க எவ்வளவு ரைமிங்கா எழுது. I fear அந்த 2 வேர்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா again a beautiful example of anaphora. I fear master dear. அங்க இன்டர்னல் ரைம் இருக்கு. fear dear ear
அப்படிங்கிற அந்த எண்ட் ரைம் இருக்கு. அப்ப இன்டர்னல் ரைமும் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? we shall have a deadly storm. அமாவாசை இரவு அங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு இந்த பர்டிகுலர் பேலட்ல, பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். அங்க இந்த ஸ்பீக்கர் இஸ் அட்ரஸிங் ஹிஸ் மாஸ்டர். ஒரு கவிஞர் தனது மாஸ்டரை நோக்கி, தனது பேட்டரை நோக்கி சொல்றாரு, ஐயா இங்க பாருங்க, இது ஒரு அமாவாசை இரவு, இன்று நம்ம நிலவை பார்க்க முடியாது, எல்லாமே இருட்டா இருக்கு. இந்த இருட்டு எனக்கு கொஞ்சம் அச்சத்தை தூண்டு விதமாக இருக்கிறது. ஏன்? இந்த இருட்டு நேரத்தில் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு, ஒரு ஃபோர்போர்டிங் சைன் இருக்கு. பின்னாடி நடக்க போறதா முன்னமே சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நிலை. இட்ஸ் கால்டு ஃபோர்போர்டிங். ஓமென், OMEN, ஒரு சிமிங்கை. என்ன, இந்த மாதிரி இரவுல தான் ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ராங் வரப்போகுது அப்படின்னு முன்னறிவிக்கிறார். யாரு முன்னறிவித்தா? The speaker of the poem Ballad of Sir Patrick Spens. சரி, what is Sir Patrick Spens ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம முடிப்போமே. Patrick Spens is a child ballad. அது ஒரு ballad poem. A ballad poem which can be set to music and dance. இந்த poem எந்த தேசத்தில் உருவானது அப்படின்னா, it is of Scottish origin. It is a ballad about a disaster at sea. இது கடலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கவிதை. இட்ஸ் a maritime ballad. maritime அப்படின்னா கடலில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப கடல்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது, அந்த அசம்பாவிதத்தை பற்றி சொல்லிய ஒரு கவிதை. Are you there, teachers? Did you understand that? சரி, இந்த Ballad of Sir Patrick Spens இது பப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னா, it was published in a book. It was published in a book called the Relic of Ancient English Poetry. நம்ம ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா Unit 1, Unit 2, Unit 3 அதுல பாத்தீங்கன்னா we had several extracts from ballads. ஒரு 42 48 ballads வச்சிருந்தாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு உதவி செய்வதற்காக கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த மேக்சிமமான பேலட்ஸ் எதுல எடுக்கப்பட்டது அப்படின்னா, இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் பிஷப் தாமஸ் பெர்சிஸ் Relics of Ancient English Poetry, published in 1765. Okay, did you get this information, teachers? Sir Patrick Spens அந்த பேலடும் இந்த புத்தகத்தில் தான் இடம் பெற்றது. இப்போ இந்த சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was a soldier. Just 1 minute, teachers, I'll be back. Okay, Recordings. What is the story of Sir Patrick Spens அப்படின்னா, the king of Scotland is sending a summon to Sir Patrick Spens. சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு, சார் அப்படின்னாவே ஒரு நைட். அப்போ அந்த நைட்டு கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிரி நாட்டை அழிக்க வேண்டும், அதனால என்ன பண்ணணும், லெட்ஸ் கோ ஆன் அ ஷிப் அப்படின்னு சொல்லி he is commanding Sir Patrick Spens to join him, and he wanted Sir Patrick Spens to command a ship. And இவர் என்ன பண்றாரு, Sir Patrick Spens is very good at predicting the weather. அவரு அந்த வெதரை ப்ரெடிக்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஒரு அமாவாசை இரவு கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்க போகிறது, அதனால நம்ம போகாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த கிங் இன்சிஸ்ட் பண்றாரு. அதனால இவர் என்ன பண்றாரு, he cannot say no to the king, so he goes along with the king. அப்போ அந்த ஸ்டோரியில அவர் கிங்குடைய அந்த கமாண்ட கீழ்ப்படிந்து அவர் கடலுக்கு போகிறார். கடல்ல ஒரு பெரிய ஒரு ஆழிப்பேரலை வருது. அந்த ஆழிப்பேரலையில எல்லோரும் மாண்டார்கள் அப்படின்னு ஒரு எண்டிங் இருக்கு அந்த பேலட்டுக்கு. இன்னொரு எண்டிங் என்ன சொல்லுது, இல்ல எல்லாரும் மாண்டார்கள்னு சொல்ல முடியாது, இந்த சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் மட்டும் என்ன பண்றாரு, தப்பினார். அவர் எங்கே சென்றார், எங்க போனாரு, நார்வே சென்று சேர்ந்தார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இது ஸ்டோரி. இப்ப நமக்கு இந்த போயட்ரிக்கும் அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அங்க Sir Patrick Spence என்ன பண்ணாரு? He was able to understand the weather. He was able to understand nature. இயற்கையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இயற்கை குடிக்கக்கூடிய சிமிங்கைகளை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் நம்ம போயட் சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் என்ன பண்றாரு? அவரால் இயற்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயற்கையை தரக்கூடிய சயின்ஸை இவரால் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவரது அந்த கவிஞனின் புத்தி கூர்மை மங்கி விட்டது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இயற்கையான மங்கள் இல்ல. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹேபிட்ஸ், பிகாஸ் ஆஃப் டேக்கிங் so much of opium, he lost touch with nature. தூக்கம் வரலன்னு ஒரு நாள் தூக்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் என்ன தோணும்? இன்னொரு தூக்க மாத்திரை சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். அப்புறம் you become addicted to the sleeping pills that you will not be able to sleep naturally. கஷ்டம் இருக்கு சார், நான் லைட்டா என்ன பண்றேன், போயிட்டு கொஞ்சம் ஆல்கஹால் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் பழகுனீங்கன்னா வாழ்க்கையில எல்லா நாளும் கஷ்டம் இருக்க தான் போகுது. ஹாப்பினஸ் இஸ் கோயிங் டு பி ஒன்லி a small episode. அப்ப எல்லா கஷ்டம் வரும்போதும் நீங்க அந்த கிரீன் போர்டு பக்கம் தான் போகணும். அப்ப அவங்களால கஷ்டத்தை நார்மலா ஹேண்டில் பண்ண முடியாதவங்க அங்கதான் போவாங்க. அது ஒரு பழக்கமா மாறிடும் போது இயல்பாக உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, இயல்பாக உங்களால் துக்கமாக இருக்க முடியாது. So you become very very unnatural, you become unresponsive to nature. So in a confessional tone, Samuel Taylor Coleridge tells clearly that he is not able to respond to nature. He is not able to get poetic inspiration from nature. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த போய்ட்ரியில அவர் சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he tells very clearly that nature is a beautiful and powerful force. இயற்கை ரொம்ப அழகானது, அதே நேரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ். ஆனால் சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் என்ன சொல்றாரு? நேச்சர் உண்மையாலுமே பவர்ஃபுல் தான், பட் it is powerful only as long as we are able to perceive it. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பவர்ஃபுல், புரிஞ்சுக்கலன்னா பவர்ஃபுல் இல்ல. இந்த போயட்ரியில பிகினிங்ல பாத்தீங்கன்னா he speaks about the storm. ஒரு புயல் வரப்போகுது, அந்த புயல் இவரால ஃபீல் பண்ண முடியல. ஏன்? அந்த அளவுக்கு உணர்வற்ற நிலையில் இவர் இருக்கிறார். அந்த உணர்வற்ற நிலையை தான் நமக்கு போயட்ரியோட பிகினிங்ல சொல்றாரு. I have become senseless, I have become feelingless, I have become artificial. But என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான், the bard of heaven. சாரி, அது ஷேக்ஸ்பியர். இங்க ஒரு பேர்ட் இருக்காரு. யாரு? the bird is William Wordsworth. William Wordsworth is very much attuned to nature. இயற்கையோடு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அந்த ஆளுக்கு இருக்கிற இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற மாதிரி தான் இந்த ஒரு போயமே நமக்கு கொடுத்துருக்காங்க. Did you understand the teachers, the introduction? Yes, sir. Okay, we will stop here so that we will have a sense of continuity. We will get back at